பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாலப்பணியை இந்திய ரயில்வே உள்கட்டமைப்பு குழு உறுப்பினர் அனில்குமார் கண்டேல்வால் ஆய்வு செய்தார். 2 மாதத்தில் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் பணிகளை ஆய்வு மேற்கொள்ள இந்திய ரயில்வே துறையின் உள்கட்டமைப்பு பிரிவு உறுப்பினர் அனில்குமார் கண்டேல்வால் ராமேஸ்வரம் வருகை தந்தார். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய பணிகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பாம்பன் ரயில் பாலப்பணியை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் பணிகளின் விவரம், மையப்பகுதியில் பொருத்தப்படும் தூக்கு பாலம் பணி குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது. பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் 2 மாதத்தில் புதிய ரயில் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். இதன் பின்னர் ரயில் போக்குவரத்து தொடங்குவது குறித்து அறிவிக்கப்படும் என்றும், பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலம் மிகவும் பழமையானது என்பதாலும் தற்போது மிகவும் மோசமாக நிலை உறுதித்தன்மை குறைந்துள்ளதால் பாலம் திறக்கப்பட்டு கப்பல் கடந்து செல்லும் பொழுது பாதுகாப்பாக இருக்காது என்பதால் பாலத்தை அப்புறப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்திய ரயில்வே மற்றும் தென்னக ரயில்வேயின் உயரதிகாரிகள் பேசி முடிவெடுப்பார்கள் என அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது தென்னக ரயில்வே முதன்மை பொறியாளர் குழு மற்றும் மதுரை கோட்ட மேலாளர் ஆகியோர் உடன் இருந்தனர்.